ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த நாள்ல இந்த உலகத்துல அதிகமா வித்த ஒரு பொருள், மக்கள் அதிகமா வாங்கின ஒரு பொருள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. சாப்பாடு. ஏன்னா நெறைய பேர் சாப்பிடுறாங்க. நோ. பால். ஏன்னா நெறைய பேர் டீ, காஃபி குடிக்கிறாங்க. நோ. நியூஸ் பேப்பர். நோ, நோ, நோ. சிகரெட். எஸ். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போனா 100% ஹெல்த்தி, கெமிக்கல் ஃப்ரீ, ஆர்கானிக், நோ கொலஸ்ட்ரால், நோ சுகர். ப்ளீஸ் வாங்குங்க. எங்களோட பொருள் நல்ல பொருள் அப்படின்னு எல்லா இடத்துலயும் படிச்சிருக்கும். மற்ற பொருளெல்லாம் கலர் கலராக பேக்கிங் பண்ணி நம்மளை வாங்க வைக்கும் போது பார்க்கவே முடியாத மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு இதை யூஸ் பண்ணால் செத்துருவீங்க, கேன்சர் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இந்த உலகத்தோட நம்பர் ஒன் செல்லிங் ப்ராடக்ட். உங்களோட வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டியாவது டிவியில், நியூஸ் பேப்பரில், யூடியூப்ல சிகரெட்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துருக்கீங்க? அட்வர்டைஸ்மெண்ட்டே போடாத ஒரு பொருள் இந்த உலகத்தோட நம்பர் ஒன் செல்லிங் ப்ராடக்ட். எப்படி பார்ப்போம். நான் உங்கள் அம்மான். காலையில் எலும்பினிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணாட்டு, இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாட்டு, டிவி, யூடியூப், நியூஸ் பேப்பர், பேனர்ஸ், போஸ்டர் அப்படின்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா காலையோட ஆஃபர் முடியுது. 60% டிஸ்கவுண்ட். நீங்கள் தான் அந்த லக்கி கஸ்டமர். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் நம்மளுக்கிட்ட எதையோ ஒன்று வித்திக்கிட்டே இருக்காங்க. ஜனவரி 11, 1964 அன்னைக்கு அமெரிக்கா கவர்மெண்ட் சிகரெட் குடிச்சா கேன்சர் வருது அப்படின்னு சொல்லி டிஸ்கிளேர் பண்ணுறாங்க. அதனால் டிவி, ரேடியோ, நியூஸ் பேப்பர்ஸ்னு சிகரெட் வாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டே வரக்கூடாதுன்னு சிகரெட்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணிட்டாங்க. சிகரெட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் போடக்கூடாது. அட்வர்டைஸ்மெண்ட் போடலைன்னா மக்களுக்கு இப்படி ஒரு பொருள் இருக்குன்னே தெரியாது. மக்களுக்கு தெரியலன்னா அவங்க வாங்க மாட்டாங்க. அவங்க வாங்கலைன்னா சிகரெட்டுன்னு ஒரு பொருள் விற்காமலே போயிடும். அன்னைக்கு டேட்டுக்கு தபாக்கோட பிஸ்னஸ் 6000 கோடி ரூபாய் பிஸ்னஸ். சிகரெட்ஸுக்கு தேவையான பொருள், தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க, அதை கொண்டு போய் விற்கிறவங்க 1,00,000 குடும்பத்தோட இன்கம் கட் ஆகி நடுத்தெருவில் வந்து நிற்கிற மாதிரி இருந்துச்சு. இதுக்கு மேல் அட்வர்டைஸ்மெண்ட்டும் போட முடியாது. சிகரெட் வாங்க அப்படின்னு சொல்லவும் முடியாது. 6000 கோடி ரூபாய் பிஸ்னஸ் காணாமல் போக போகுது. அப்போதான் மேல்புரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஒரு மேஜிக் டோர் ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அந்த மேஜிக் டோருக்கு முன்னாடி ஒரு விஷயம், டிவி எதுக்கு விற்க ஆரம்பிச்சாங்க? நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கா? எதுக்கு நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கா யாரோ ஒருத்தர் டிவியை கண்டுபிடிச்சி இவ்வளோ விற்கணும்? நம்ம வீட்டுக்குள்ளே டிவி வந்தது. இந்த சோப்பை யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் எல்லா சரும பிரச்சனைகளும் போயிடும். உங்களுக்கு பல்லு வலி இருக்கா? உங்கள் வெள்ள முடி 5 நிமிஷத்தில் கருப்பாகணுமா? இந்த எண்ணெயில் கொலஸ்ட்ரால் இல்லை அப்படின்னு அவங்க டெய்லி அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம டெய்லி அதை வாங்கிக்கிட்டே இருக்கணும். இதுக்காக தான் எல்லாரோட வீட்டுக்குள்ளே டிவியே வந்துச்சு. ஒரு ஹெட்டை மட்டும் போட்டா அதை நாம 2 நிமிஷம் கூட பார்க்க மாட்டோம். அதனால நம்மளுக்கு பிடிச்ச ஷோவை போட்டு ஃபாலோல ஹெட்டை வச்சு ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 50 ஹெட் அது பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த மேஜிக் டோர் என்னன்னா மெல்பரோட மார்க்கெட்டிங் டெக்னிக் தான். அவங்களோட சிகரெட்ஸை விற்கவும் முடியாது, ஆனால் விற்கணும். அட்வர்டைஸ்மெண்ட்டை பேன் பண்ணதுக்கு அப்புறம் மெல்பரோ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டாங்க. லேடிஸுக்கு மட்டுமே அந்த நாள் சிகரெட் தயாரிச்சுக்கிட்டு இருந்த மெல்பரோ அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல திரும்ப திரும்ப ஒருத்தரை காட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவரு தான் மெல்பரோ மேன். நல்ல ஜிம்முக்கு போய் தாடியை பியர்டு வச்சுக்கிட்டு, கோபோய்க்கே போட்டுக்கிட்டு, பென்லி கார் வச்சுக்கிட்டு, ஒரு பையனோ இல்லை மேனோ ஒரு நாள் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற மாதிரி ஒரு கேரக்டரை காட்டிக்கிட்டு அவரை சிகரெட் பிடிக்க வச்சாங்க. கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கலாம், ஆனால் இதை பண்ணதுக்கு அப்புறம் மேல்பரோ நம்பர் ஒன் கம்பெனி ஆச்சு. எந்த அளவுக்கு நம்பர் ஒன்னுனா டாப் 10 சிகரெட்ஸ் கம்பெனி இருக்கும்ல, அதுல நம்பர் ஒன் மெல்பரோ. மீதி இருக்கிற 9 கம்பெனிஸோட கஸ்டமர்ஸை ஒன்று சேர்த்தா கூட மெல்பரோ கிட்ட கூட நெருங்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு. நான் இப்போ ஒரு கேட்டகரி சொல்ல போகிறேன். அது சொன்னதுக்கப்புறம் உங்களோட மைண்டுக்கு என்ன ப்ராடக்ட் ஞாபகம் வருதுன்னு நீங்களே சொல்லுங்கள். சாஃப்ட் ட்ரிங்க், கூல் ட்ரிங்க்ஸ்னா கொக்கா கோலா, மிரிண்டா, ஃபென்டா, செவனா, பெப்சி இத்தனை ப்ராடக்ட் இருக்கும்போது நம்மளோட மைண்டுக்கு கொக்கா கோலா ஞாபகத்துக்கு வந்துச்சு. இது வரைக்கும் வந்த எல்லா கொக்கா கோலா ஹெட்லையுமே அதை குடிக்கிறவங்க அதை குடிச்சிட்டு ஹேப்பியாக தான் இருப்பாங்க. எஸ், அதனால தான் நம்மளோட மைண்டுக்கு ஃபெஸ்ட்டாக கொக்கா கோலா ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் ஹேப்பினஸ் தேவை. ஒரு ஹெட்டை பார்க்கும்போதும் அந்த ப்ராடக்ட்டுக்கு பதிலாக அந்த கம்பெனி ஹேப்பினஸை தான் சேல் பண்ணுது. பொதுவாக மார்க்கெட்டிங்னா ஒரு பொருளை காமிச்சு அதில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்லாம் சொல்லி இதை வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் லைஃப் ஸ்டைல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எல்லாருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸுக்கு யார் மாதிரி இருக்கணும்னு ஆசையோ அவங்கள ரொம்ப அட்ராக்டிவாக காமிச்சு கடைசி அவங்க அந்த பொருளை யூஸ் பண்ணுற மாதிரி காட்டும்போது ஹோ, ஏன் நம்ம பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட்டில் நல்ல அழகான கேர்ள்ஸை போட்டு நம்மளுக்கு விருப்பமான ஆக்டர்ஸ் எல்லாம் வராங்கன்னா ஏன் நம்மளுக்கு அவங்கள பல வருஷமாக தெரியும், அவங்க சொன்னால் நாங்கள் நம்புவோம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் இல்லாமல் அவங்க அந்த பொருளை தான் சேல் பண்ணுறாங்கன்றாலும் முக்கியமாக அவங்க விற்கிறது அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வரக்கூடிய பேஷன் மேல் இருக்கிற நம்பிக்கையை. இதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்டில் இருந்த மெல்பரோட 1.5 நிமிஷம் வீடியோவில் வெறும் 5 செகண்ட் தான் சிகரெட்ஸே வரும். சிகரெட்ஸோட அட்வர்டைஸ்மெண்ட் தானே பேன் ஆச்சு அப்படின்னு இவங்களோட பொருளாகவே மெல்பரோ மேனாக மாற்றிட்டாங்க. இப்போ இவங்க விற்க போகிற சிகரெட்ஸ் இல்லை, மெல்பரோ மேனை. ஸோ நம்மளுக்கு அவரை மாதிரி ஆகணும்னு ஆசை வந்துக்கிட்டே இருக்கும். கடைசி அவர் சிகரெட் பிடிக்கிறாருன்னப்போ அவங்க சிகரெட் வாங்குங்க அப்படின்னு சொல்லவே தேவையில்லை, நம்மளாவே வாங்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மெல்பரோ மேனை பார்த்து வாவ் அப்படின்னு ஆச்சரியத்தில் சுரந்த வாயில எல்லாம் சிகரெட்ஸை வச்சாங்க. ஹாலிவுட் கதாநாயகன் ஜேம்ஸ் போண்டாக இருந்தாலும் சரி, ஹாலிவுட் ஆக்டர் சூப்பர் ஸ்டாரில் ஆரம்பித்து அர்ஜுன் ரெட்டி வரைக்கும் அவங்களுக்கே தெரியாமல் அவங்க சிகரெட்ஸை விற்றுக்கிட்டே இருக்காங்க. நம்மளுக்கே தெரியாமல் நம்ம கஸ்டமர்ஸாக மாறிக்கிட்டே இருக்கோம்.
கேன்சர் தரக்கூடிய ஒரு பொருள் கூலி ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. இது எல்லாமே நம்மளை ஏற்றுக்கிறதே இல்லை. நம்மளுக்கு எப்போவுமே மற்றவங்க மாதிரி ஆகணும்னு தான் ஆசை. எத்தனை ஹேர் கட் பண்ணியிருப்போம், எத்தனை வாட்டி ஜிம்முக்கு ஜாயின் பண்ணியிருப்போம், எத்தனை டிஷர்ட் வாங்கியிருப்போம். கூலாக இருக்கிறதுக்காக ஹேப்பியாக இருக்க நீங்கள் போதும், கோக் வேண்டாம். எத்தனை நாள் என்னடா வாழ்க்கை இதுன்னு தூங்காமல் அழுதுகிட்டு கொஞ்ச நாள் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு சிரிச்சிருப்பீங்க. இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் நீங்கள் கண்ணாடியை பாருங்கள். நீங்கள் தான் ஜேம்ஸ் பாண்ட் சூப்பர் ஸ்டார் அர்ஜுன் ரெட்டி, ஏன் மெல்பரோ மேன். நீங்கள் குண்டாக இருக்கலாம், ஒல்லியாக இருக்கலாம், ஹைட்டா, குள்ளமா, வெள்ளையா, கருப்பா, நீங்கள் எப்படி இருந்தாலும் எனக்கு உங்களை பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கும் உங்களை பிடிச்சாலே போதும். ஐ லவ் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட். அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் அமான். பாய்.